It's time to go. இப்படி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுங்க. இட் இஸ் டைம் டு கோ. போக நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு எக்கால பண்டிகை குறித்து நாம தியானிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 25 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். அடிப்படையா இந்த பண்டிகை நமக்கு சொந்தமான அல்லது சபைக்கு சம்பந்தமான ஒரு பண்டிகை. நம்மை எச்சரிக்கும்படியாக எக்காலம் ஊதப்பட வேண்டும். நாம ரெடி ஆகிறதுக்கு இது நம்மளுடைய நிரந்தரமான இடம், ஊர் இல்லை, நம்ம சொந்த ஊர் வேற. அங்க போறதுக்கு நாம ரெடி ஆகிறதுக்கு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் எக்கால சத்தம். அது ட்ரம்பெட் ஆங்கிலத்துல சொல்ற இந்த இப்படி வாசிக்கிறாங்களே தூத்தா, அது இல்ல. வெண்கலத்துல வாசிக்கிறாங்களே அதுக்கு தான் ட்ரம்பெட்டுன்னு பேரு. சாவுக்கெல்லாம் கூட அதுல வாசித்து மோளம் அடிப்பாங்கல்ல, அது ட்ரம்பெட்டு, அது இல்ல. இது ஒரு வகையான இஸ்ரவேலில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஆட்டினுடைய கொம்பு. 3 ஸ்கேல் இதுல வாசிக்கலாம். நாம் இன்னைக்கு 2 ஸ்கேல் கேட்டோம். 3வது ஸ்கேல் 10 நிமிஷம் கழிச்சு வரோம். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. யூடியூப் ஃபாலோ பண்றவங்க லைன் ஆஃப் ஜூடா அப்படின்னு போயிட்டு சோஃபார்னு டைப் பண்ணீங்கன்னா, இப்போ முன்னால் ஒருத்தர் ஜூயிஷ் யூத சால்வையை போத்திக்கிட்டு ஊதுனாரு, அந்த சத்தம் கேட்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்குறதுக்கு முன்னால உங்க போன்ல அதை போட்டுட்டு தூங்க போற 5 நிமிஷம் கழிச்சு தானா பயம் வந்துடும். எஞ்சி முட்டி போட்டுக்குவீங்க. என்னத்துக்கு? ஜாம் பண்றதுக்கு. சீரியஸ் நான் சொல்றது. அந்த 3rd ஸ்கேல் வாசிக்கிறப்போ அப்படின்னு இருக்கும். அடி இதுல அப்படின்னா டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உயிர் போறப்ப கட்சியா அப்படித்தான் மூச்சு வரும், அப்போ போகுதுன்னு அர்த்தம். நான் பாக்குறீங்க, வயசாயிட்டு உயிர் போறான், வீட்லயே உயிர் போறனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த கடைசி பிரெத் இருக்குது இல்ல, அப்படி அடி வயிற்றுல இருந்து வரும். அதோட அவங்க உலகத்தை விட்டு கடந்து செல்வார்கள். ஆனா இந்த எக்கால பண்டிகைக்கு சில சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. அதை இவங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே, இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? 23ஆம் தேதி இயேசு வரப்போகிறாரா அப்படின்னு யூடியூப்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? செப்டம்பர் 23 இயேசு வரப்போகிறாரா? செப்டம்பர் 23 சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? 22 தானே இன்னைக்கு, அப்படி 23 நீங்க கேட்கலாம். நம்ம கணக்குக்கு 23, காட்ஸ் கேலண்டர் 22. சரியா? நாளைக்கு காலையில தான் நம்மளுக்கு நாள் ஆரம்பமாகுது. ஆனா ஆண்டவருக்கு இன்னைக்கு ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கே என்ன நாள் ஆரம்பமாயிடுச்சு சொல்லுங்க? ஏக்கால பண்டிகை ஆரம்பமாயிருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின்படி அன்னைக்கு என்ன நடக்கும்னா, ஒன்றும் இல்லை, தேவாலயத்துல பலி செலுத்துவாங்க. லீவு, எல்லாம் வீட்டில் உட்காந்துன்னு தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு என்பதாக தங்களை தாழ்த்துவார்கள். இது கூட இன்னைக்குல இருந்து 10 நாள் கழிச்சு வரப்போகிற டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்யற நாளுக்கு இது ஒரு ட்ரையல் அல்லது ஒரு நாடகம் அரங்கேற்றத்துக்கு முன்னால என்ன பண்றாங்க சொல்லுங்க? ஒத்திக. அது இது இன்னைக்கு என்ன பண்ணோம்?
வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஜூயிஷ் நியூ இயரா மாத்திக்கிட்டாங்க. 7 பண்டிகையில ஒரு பண்டிகை கூட அமாவாசைக்கு ஆரம்பமாகலையா? இது ஒன்றை தவிர மற்ற 6 பண்டிகைகளும் வேற நாள்ல பௌர்ணமியில வருது. இந்த ஒரே ஒரு பண்டிகை தான் அமாவாசையில் ஆரம்பமாகுது. யூதருடைய கேலண்டர் கூட மந்த், ஒவ்வொரு மாதமும் இன்னைக்கு தான் முதல் தேதி, அமாவாசை அன்னைக்கு முதல் தேதி. இன்னைக்கு அவங்களுக்கு மாத பிறப்பு. அப்போ ஒரு வருஷம் பிறக்குதுன்னா அமாவாசைக்கு தான் பிறக்கணும். என்னைக்கு வைக்கலான்னு பார்த்தாங்க, இன்னைக்கு வச்சுட்டாங்க. இன்னைக்கு இட் இஸ் அ ஜூயிஷ் நியூ இயர். என்ன சொல்லுங்க? ஜூயிஷ் நியூ இயர் கொண்டாடுற நிலைமையில் அவங்க இல்லை. ஆனாலும் இன்னைக்கு அவங்க நார்மலான ஒரு நாளாக இருந்தால் வெகுமதிகளை கொடுத்து கேக்குங்க அனுப்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேக்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நம்ம எப்படி கிறிஸ்மஸ்க்கு அதிரசம் கலகெல்லாம் முறுக்கெல்லாம் சுட்டு பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம் கொடுத்துன்னு இருந்தோம், அப்படி சொல்லலாமா? சரி, அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட் நண்பர்களுக்கு கேக்கு ஸ்வீட் அனுப்பி புதிய வருஷத்தை கொண்டாடி கொள்வார்கள். யாரு? யூதர்கள். ஆனா நமக்கு அப்படி அல்ல. இது நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டிய நாள். எப்படிப்பட்ட நாள் சொல்லுங்க? எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு ஒரு ராப்சர், ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை சம்பவிக்க போகிற நாள். என்ன சொல்லுங்க? ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை சம்பவிக்க போகிற நாள். சரி, ஆனா 2 வகையான போதனை கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிறது. இதை குறித்து 2 டீச்சிங். ஒரு டீச்சிங் ராப்சரே இல்லை. ஏன்னா ராப்சர் அப்படிங்கிற வார்த்தை அல்லது ரகசிய வருகை என்கின்ற வார்த்தை பைபிள்ல நேரா இல்லை. ஆகவே ராப்சரே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டத்தார் ஆர்கியூ பண்றாங்க. இன்னொரு கூட்டத்தார் இல்லை இல்லை, ரகசிய வருகை இருக்கிறது. அது என்னைக்கு சம்பவிக்கும்னா எக்கால பண்டிகையின் போது சம்பவிக்கும். 1, 2, 3 வசன ஆதாரங்கள் அதுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2வது சொல்றவங்க இன்னொன்னு சொல்றாங்க, ரகசிய வருகை என்ற பேரு பைபிள்ல சொல்லிட்டு இருந்தா அது எப்படி ரகசிய வருகையா இருக்க முடியும்? சீக்ரெட்னா என்ன? வாட் டு யூ மீன் பை சீக்ரெட்? வாட் டு யூ மீன் பை சீக்ரெட்? அக்டோபர் 15ஆம் தேதி கிதியோனுக்கு கல்யாணம், இது சீக்ரெட்டா? நேத்து நான் சொல்லிட்டேனே, போன வாரம் சொல்லாத வெறியெல்லாம் அது என்ன சொல்லிட்ட பிறகு எல்லாருக்கும் தெரியல. அந்த மாதிரி தான் ரகசிய வருகைன்னு அங்க மென்ஷன் ஆயிட்டு இருந்தா இட் இஸ் நோ மோர். அது இனி என்ன இல்ல, ரகசிய வருகை இல்லை. அப்ப மறைமுகமாகத்தான் வசனங்கள் இருக்கிறதுன்னு இன்னொரு கூட்டத்தார் ஆர்கியூ பண்றாங்க. இப்போ என்னுடைய நிலைப்பாடு 2வது தான். காரணம் என்னன்னு சொன்னா 2 முக்கியமான வசனங்கள் எக்கால சத்தத்தோடு ஒப்பிடப்படுகிறது. அந்த 2 முக்கியமான வசனங்களும் அதுல குறிப்பா தெசலோனிக்கேயருக்கு எழுதின பகுதியில பவுலடிகரார் மிக தெளிவாக அதை குறித்து எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் தாமே எப்படி வருவாராம்? பிரதான தூதனுடைய ஃபர்ஸ்ட் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய
சத்தத்தோடும். முக்கியமான மூணாவது என்ன? தேவ எக்காலத்தோடும். தேவ எக்காலத்தோடும். இந்த தேவ எக்காலத்தோடும் ஆண்டவர் வரும் பொழுது ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, நமக்கு முன்னால செத்துட்டுங்க உயிரோட ஏஞ்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் சம்பவம். ரெண்டாவது, அந்த நாள் நீ உயிரோட இருந்தியானா உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கப்பட்டு என்ன ஆக்கப்பட்டு? மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்போம். இதுக்கு அடையாளம் என்ன? முக்கியமா பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை எக்கால சத்தம். இதுக்கு தேவ எக்கால சத்தம்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ இஸ்ரவேலில என்னைக்கு எக்காலம் ஊதும்? இந்த 7 பண்டிகையில ஒரே நாள் தான் எக்காலம் ஊதும். அது என்னைக்கு? இன்னைக்கு. இப்ப எக்காலம் தொனிக்கும்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேல்ல ஒரே நாள் தான் எக்காலம் தொனிக்கும். அது என்னைக்கு? இன்னைக்கு. அப்போ பவுலடிகளார் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு வருஷம் எக்கால பண்டிகை அன்று கிறிஸ்து வருவார். சரி, நம்ம அந்த நிறைய இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள போக வேண்டாம். கிறிஸ்து இன்னைக்கு வர்றாரோ இல்லையோ, ரெண்டாவது ஒண்ணு சம்பவிக்க போகுது. அது என்ன? நம்ம வேணான்னா கூட அது நடக்கும். அது என்ன? நம்முடைய மரணம். எக்கால சத்தத்தன்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுறத நம்ம பார்க்கவுமோ பார்க்க மாட்டோமோ, ஒண்ணு மட்டும் நிச்சயமா நடக்கும். அது என்ன? நம்முடைய மரணம். இன்னைக்கே சொல்லியெல்லாம் கேட்டுங்க. தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஏன்னா இன்னைக்கே கேட்டுக்கோ, நீங்க செத்துட்ட நீ கூட இத்தான் படிக்குவேன் நான் உயிரோட இருந்தா அன்னைக்கு உங்களுக்கு கேட்காது. அதனால இன்னைக்கு கேட்டுக்குங்க. தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படியானால் இந்த சம்பவம், இந்த எக்கால பண்டிகை நம் சம்பந்தமானது, சபை சம்பந்தமானது. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52. கொரிந்தியருக்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். கொஞ்சம் இருங்க, அதை படிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். கொரிந்து சபை உயிர்த்தெழுதலை நம்பல. என்ன சொல்லுங்க? கொரிந்து சபை இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலை நம்பல. கொரிந்து சபைக்குள்ள சதிசேயர் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. யார் சேர்ந்துட்டாங்க? சதிசேயருடைய நம்பிக்கை என்ன? உயிர்த்தெழுதல் கிடையாது. புரியுதா? அப்போ அந்த சபையில இப்படி ஒரு நூதனமான உபதேசம் வந்துட்டதுனால பவுல் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு எழுத போய் அதனுடைய நீட்சியாக இந்த வசனத்தை எழுதுறாரு. 51, 52 வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை சொன்னார். அன்னைக்கு என்ன நடக்கும்? எக்காலம் தொனிக்கும். சொல்லுங்க. எப்பவுமே எக்காலம் ஊதின்னு இருப்பாங்களா இஸ்ரவேல்ல? இல்ல. என்னைக்கு தான் ஊதுவாங்க? எக்கால பண்டிகை அன்று தான். இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா
இப்ப இஸ்ரேல்ல சாயந்தரம் ஒரு 2 மணி இல்ல 3 மணி இருக்கும். இப்போ அவங்களுக்கு 6 மணி ஆகிறப்ப நம்மளுக்கு ஒரு 12 மணி இருக்கும். சாயந்தரம் 6 மணில இருந்து ராத்திரி எல்லாம் இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். தீபாவளி அப்போ நம்ம என்ன பண்றோம்? சாயந்தரத்துல கொளுத்துறோம், ராத்திரியில கொளுத்துறோம், நடுராத்திரியில கொளுத்துறோம், அடுத்த நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சின்னா கொளுத்துறோம், பட்டாசு கொளுத்துறோம். இல்ல வெடி சத்தம் அன்னைக்கு மட்டும் வெடி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அது என்ன ஒரு பண்டிகை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இரவெல்லாம் விடியற்காலை பகல் முழுவதும் இஸ்ரவேல் எங்கும் என்ன கேட்டுன்னு இருக்கோம்? ஏக்கால சத்தம் கேட்டுன்னு இருக்கும். தேவாலயத்துல ஊதுவாங்க. அங்கங்க சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்குமா, அந்த சின்ன சின்ன ஆலயங்கள்ல ஊதுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்கவுங்க வீட்டுல நிறைய பேர் வீட்டுல வச்சுன்னு இருப்பாங்க, அவங்க ஊதுவாங்க. எக்காலம் ஊதி இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் கனெக்ட் பண்றாரு. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். நல்லா கவனிங்களேன் கொஞ்சம். நான் இந்த எக்கால சத்தத்தை குறித்து தியானித்து கொண்டிருப்பது, இதைத்தான் நம்ம மொழியில சங்குன்னு சொல்றாங்களோன்னு யோசித்துட்டேன். சங்கு எதுக்கு அடையாளம்? சாதாரண சங்குன்னா இல்ல, அந்த சங்குன்றாங்கல்ல, அது எதுக்கு அடையாளம்? இப்ப நம்ம வழக்கத்துல செத்துட்டாங்கன்னு தெரிவிக்கிறதுக்கு என்ன வச்சிடுறாங்க? பேண்ட் வச்சிடுறாங்க. வேற வழக்கத்துல 2 சவுண்டு. ஒண்ணு ஒருத்தன் சங்கு ஊதினுப்பான், இன்னொன்னு ஒரு ரவுண்டா ஒரு வெண்கலம் தட்டு இருக்கும், ஒரு சின்ன டிங் 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 வச்சிடணும். அப்படின்னா யாரோ போயிட்டான் 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 போயிட்டான்னு அர்த்தம். அடுத்து பெரிய சொல்லுவாரு, இந்த சாவு மேலத்துக்குன்னு ஒரு ரிதம்க்கு தான். எது சாவு மேலத்துக்கு ரிதம்க்கு தான். என்ன தெரியுமா அந்த ரிதம்? அதை அடிக்கிறானுங்கல்ல, அப்படியே அடிச்ச உடனே நமக்கு அது கரெக்டா சொல்ல தரல. ஆனா முன்சாமி செத்துட்டான், நாளைக்கு உனக்கும் அந்த நிலைமை தான். புரியல? முன்சாமி செத்துட்டான், ஃபர்ஸ்ட் அடி. 2வது பீட்டு, நாளைக்கு உனக்கும் அந்த நிலைமை தான். இதுக்கு தான் முதல்ல அடிக்கிறாங்களாம். எதுல? அது தெரியாத நம்ம ஆடினுக்கிறோம். நேத்து செத்தவனுக்கு நீ ஆடுற, நீ செத்தா பாட்டு கொடுக்குறது இல்ல. தமிழ்ல இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான் இல்ல. ஒருத்தன் செத்துட்டான், அவனை 4 பேர் தூக்கின்னு போறாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு தூக்கின்னு போனோம் இல்ல, ஒருத்தன் செத்துட்டான், அவனை தூக்கின்னு போறாங்க. செத்துட்டோன்னு உயிரோடு இருக்கிறவன் தூக்கின்னு போறான், எல்லாம் ஒரு நாளைக்கு போனோம். அப்போ இந்த எக்கால சத்தம் நம்ம எச்சரிக்கிறது. எதுக்கு எச்சரிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சாவு எல்லாருக்கும் வரப்போகுது, எல்லாரும் மரிக்க போறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, எக்கால சத்தம் தொனிக்கும், அப்பொழுது நாம் உயிரோடு எழுந்திருப்போம். இந்த பவுல் எப்படி முடிக்கிறார்? இந்த வார்த்தைகளாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். மத்தேயு 24:31 ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறாரு பார்க்கலாம். மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, கவனிங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை தொடங்கி, ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். எப்போ? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் என்ன பண்ணுவாராம்? தூதர்களை அனுப்புவாராம். அவர்கள் அவராலே, யார? முன்சாமி கன்சாமி எல்லாம் இல்ல, யார? அவரால். சொல்லுங்க, அவரால். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, எல்லாரும் இல்ல. இப்போ முதலாம் உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும் எழுந்திருப்பார்கள்.
யார் மட்டும் எழுந்திருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மட்டும் எழுந்திருப்பார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுவும் வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார். லூக்கா கொஞ்சம் அழகா சொல்லி இருக்காரு. 17ஆம் அதிகாரம் 34 36 வரை. லூக்கா 17 34 36 வரை. இந்த ராத்திரியில இருங்க, கொஞ்சம் கவனிங்க எல்லாம், கொஞ்சம் என்ன கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இன்னைக்கு ராத்திரி ஐயா ஜெயக்குமார், இன்னைக்கு ராத்திரி நான் பவுலு, என்னைக்கு? இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குமா? 2 பேரும் படிங்க. ஒரே படுக்கையில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். படுத்துன்னுக்குறாங்கன்னா இது எப்போ சொல்லுங்க? நம்ம பகலெல்லாம் படுக்கிறவங்க என்ன, நம்மளுக்கு ராவு எது பகல் எது இல்ல? அப்படி சூரியன் அப்படி போற மாதிரி தெரிஞ்சா படுக்க போட்டுருவோம். என்ன கல்செல்வி? ஆமா தானே? இப்பன்னா பரவாயில்ல, அப்பெல்லாம் இன்னும் 5 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடும். நம்மளுக்கு நடக்கிறது கூட இடம் விடாது அங்க. சரி, ஓகே. இப்போ படுக்கிறது இரவுல. அப்போ இரவுல ஒரு இடத்துல இது நடக்குது. அடுத்த வசனம் பாருங்க. திரிகையிலே திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி. ஓகே. இப்போ காலையில எந்திரிச்சதும் என்ன பண்றாங்க? திரிகையில என்ன சொல்றது, மாவு பிசைற வேலை, பிரேக்ஃபாஸ்டுக்கு. இப்போ ஒரே நேரத்துல இல்ல தயிர் கடையிறதுன்னு நினைச்சுக்கோங்களேன், உரல் ஆட்டுறது, அதான் மாவாட்டுறது. எப்ப மாவாட்டுறோம்? நாங்க சாயந்தரம் தான்றீங்களா? சாயந்தரமே வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்ல. அது சாயந்தரமாவே கிட்டும். வரேன் சாயந்தரம், எந்த ஊருக்கு சாயந்தரம்னு வரேன். 3வது வசனம் படிங்க. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யார் சொன்னது சொல்லுங்க? இயேசுநாதர் தம்முடைய வாயால சொன்னது. நல்லா கவனிங்களே. இப்போ நமக்கு இரவு, நமக்கு என்ன இப்போ இரவு. துபாயில இப்ப என்ன பண்ணின்னு இருப்பாங்க? மாவாட்டின்னு இருப்பாங்க. இப்ப துபாயில என்ன பண்ணின்னு இருப்பாங்க? அவங்களுக்கு சாயந்தரம் 5 மணி. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? சப்பாத்திக்கு மாவு தட்டணும். இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றீங்களா? சரி, ஆஸ்திரேலியால காலையில தோசை கச்சுன்னு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு மார்னிங், ஏர்லி மார்னிங் 3 o'clock. சரி, இப்ப வயல்ல வேலை செய்யறாங்களே அப்படின்னா அமெரிக்கால இப்ப டைம் 9:30 மணி, 10 மணி அமெரிக்கால இப்போ டைம், காலை 10 மணி. இப்ப இயேசுநாதர் சப்போஸ் வெறும் இரவிலே 2 பேர் உறங்கி கொண்டிருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தா, நம்ம ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்குது? அமெரிக்கால இருக்குது. இயேசுநாதர் ராத்திரில எங்க வந்துட்டார்? நான் டக்குன்னு போன் எடுத்து என்ன பண்ணுவேன்? விஜய், ஆல்வின், இயேசுநாதர் வந்துட்டார், உஷாராயிடுவேன். இப்ப என் புத்தியை விட அவர் ரொம்ப உஷாரு, சான்ஸே கொடுக்க மாட்டாரு. நான் இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அவங்க ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பே எப்படி ஒரு மின்னல் கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைகிற மின்னலை போல இம்மை பொழுது நடக்கும். ஒரே டைம்ல அகில உலகத்தையும் விசாரிக்கும்படியா இயேசுநாதர் வந்துருவார். டைமே இருக்காது யாருக்கும் சொல்றதுக்கு. இன்னும் மத்தேயுல என்ன சொல்றாருன்னா, இந்த நாள் நடக்கிறப்போ நீ வீட்டு மேல இருந்தியானா வீட்டுக்குள்ள போய் எதனா எடுக்கணும்னு போவாத. வீட்டு மேல இருக்கிறீங்க, இயேசுநாதர் வந்துட்டாரு, நீங்க யாருக்குன்னு தெரியாம கைக்குட்டையில மச்சி ஒலிக்க வச்சுட்டுக்கிறீங்க ஏதோ, அத்தை எடுக்க எங்க போவீங்க? போவாத, மாட்டிக்குவேன்றார். அது போனா போது, நீ தப்பிச்சா போதும்ன்றார். வயல்ல நீ ஏறு உழுதுன்னுக்கிற, ஆண்டவர் வந்துட்டாரு, வீட்டுக்கு ஓடாதரா,
அங்கே நில்லு, தப்பிச்சுக்குவ. வீட்டுக்கு போனியானா மாட்டிக்குவ. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அந்த நாள் மகா பயங்கரமான நாள். அது யாருக்கு? அவரால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கு. ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கோ தமக்கு சொந்தமான கோதுமை மணியை, சம்பத்தை அவர் தமக்கென்று சேர்க்கிற நாள் எக்கால பண்டிகையின் நாள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றாரு, மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மணவாட்டி போல. எப்படியா? மணவாளனுக்காக. அதுதான் நம்மளுக்கு தெரியுமே. இப்பெல்லாம் கல்யாணம் ஏன் லேட் ஆகுது? தாலிக்கு லேட்டு, ரிசப்ஷனுக்கு இன்னும் லேட்டு. ஏன் லேட் ஆகுது? ஏன் லேட் ஆகுது? பாஸ்டர் வரலன்னா. எங்க போறீங்க? என்ன பார்லர்? மில்க் பார்லருக்கா? எந்த பார்லருக்கு? இல்லாத பியூட்டி அவங்களால எப்படி வர வைக்க முடியும்? உங்க அப்பா அம்மாவால வர வைக்க முடியாத பியூட்டி அவங்களால எப்படி வர வைக்க முடியும்? ரேஞ்சிங் ஃப்ரம் 3000 to 3 lakhs. 3000 3 லட்சமா? எதுக்கு? இந்த மாப்பிள்ள நாள் தானா? என்னடா விஷயம்னு கேட்டா, பொண்ணு காட்டினப்ப வேற பொண்ணை காமிச்சாங்கோ, இப்ப வேற ஒண்ணு கூட்டினு நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இப்படி சொல்றேன்னா, அது இப்படி இல்லையே, மேக்கப் போட்டு ஏத்துன எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஏத்துனாங்க. அப்பதான் நான் நம்புவேன் தாலி கட்டுவேன். மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி. அது யாரு? சபை. அது யாரு? சபை. மணவாளன் யாரு? சொல்லுங்க. 3 விஷயங்கள் நடக்க போது இந்த எக்கால பண்டிகையை முன்னிட்டு. முதலாவது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பிரைட். மணவாட்டி ஆயத்தப்பட வேண்டும். ப்ரிப்பரேஷன். நல்லா கவனிங்க. சபையானது என்ன? மணவாட்டி. மணவாளனை காண நம்ம என்ன பண்ணோம்? சொல்லுங்க. ரெடி ஆகணும், ஆயத்தப்படணும். இந்த நாளுக்கான எச்சரிக்கை என்ன தெரியுமா? மணவாளனை காண மணவாட்டி, சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த நாளுக்குள்ள என்ன நடக்கும்னா, மெச்சூரிட்டி ஆஃப் ஈவில். தீமை முதிர்ச்சி அடையும். என்ன சொல்லுங்க? தீங்கு முதிர்ச்சி அடையும், பாவம் பெருகும், தீமை தலைவிரித்து ஆடும். எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சின்னு பல காரியங்கள். அதை எல்லாத்த விட நீதி புரட்டப்படும், அநியாயம் தலைவிரித்து ஆடும். அப்படின்னா மெச்சூரிட்டி ஆஃப் ஈவில். கடைசியா ஒன்று நடக்கிறது, கேதரிங் ஆஃப் ஹார்வெஸ்ட். கர்த்தர் கோதுமை மணியை சேகரிக்கிற நாள் இந்த நாள். யோவான் ஸ்நானகனேத்த சொல்லிட்டாரு, தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது, அவர் தூற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த தூத்துற அந்த மரத்துக்கு பக்கத்திலே என்ன விழும்? கோதுமை மணிகள். கொஞ்சம் தூரம் போய் என்ன விழும்? பதறு. இப்ப கோதுமை மணியை சேர்த்துக்குவாரு, தனக்கு சொந்தமாக்கி கொள்வார். தூரம் பறந்து போய் விழுந்த பதறையோ அக்கினியிலே சுட்டெரிப்பார். நீ எங்கக்கணும்? அதுதான் இந்த நாள். கோதுமை மணியா இருந்தியானா அங்கேயே உழுவ, பதரா இருந்தா பறந்து போய் உழுவ. பறந்து போய் உழுற நிலைமையில இருந்தா இன்னைக்கு கோதுமை மணியா மாறிக்கும். இந்த எக்கால பண்டிகையினுடைய செய்தி அதுதான். தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது.
கோதுமை மணிகளை தனக்கென்று சேகரிக்கிறார், பதரையோ அக்கினியிலே சுட்டெரிப்பார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இருக்கிற பண்டிகைகளிலேயே இந்த எக்கால பண்டிகை எச்சரிப்பின் பண்டிகை. இன்னைக்குல இருந்து 10 நாள் ஃபர்ஸ்ட் ஒரு பொழுது உபாசம் இருப்பாங்க. இன்னைக்குல இருந்து ஒருவேளை உபாசம் இருப்பாங்க. ஒருவேளை சில பொருட்களை சாப்பிடாம விட்டுருவாங்க. சிலர் இந்த 10 நாளைக்கு திராட்சை ரசம் குடிக்க மாட்டேன்னு விட்டுருவாங்க. சிலர் இந்த 10 நாள் கறி சாப்பிட மாட்டேன்னு விட்டுருவாங்க. நம்ம விட மாட்டோம். சிலர் அங்க யாரு இஸ்ரவேல் பால் சம்பந்தமா இருந்து சாப்பிட மாட்டேன்னு விட்டுருவாங்க. ஆனா அந்த 10வது நாள் இருக்குது பாருங்க, அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன நாள்? பாவ நிவர்த்தி செய்யற நாள். அதுக்கு இன்னும் இது ஆயத்தம், ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்பத்துல இருந்தே ஆயத்தப்படுறது அந்த பெரிய நாளுக்கு. அன்னைக்கு வந்தவொன்னா பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. கம்ப்ளீட் ஃபாஸ்டா இருந்து தன் ஆத்துமாவை ஆண்டவருக்கு முன்னால தாழ்மைப்படுத்த வேண்டும். தன் ஆத்துமாவை ஆண்டவருக்கு முன்னால என்ன பண்ணணும்? அதுக்கு இன்னைக்கு எச்சரிக்கை. யூதர்களுக்கு இது எச்சரிக்கையின் அடையாளம். எக்கால பண்டிகை யூதர்களுக்கு எச்சரிக்கையின் அடையாளம். சபைக்கோ கோதுமை மணிகளை சேகரிக்கும்படியான மகிமையான நாள். அல்லேலூயா. ஏதோ ஏன்னா இந்த 3 வசனங்கள் நமக்கு நல்லா தெரியுது. கடைசி எக்காலம் தொனிக்கும், வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தம் கேட்கப்படும். எக்காலம் பாருங்களேன், எக்காலம் தொனிக்கும், கடைசி எக்காலம் தொனிக்கும், வலுவாய் தொனிக்கும் எக்காலம் தொனிக்கும். 3லயும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான் அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே ரகசிய வருகைன்னு ஒண்ணு இல்ல, ராப்சர்னு ஒண்ணு இல்லைன்னு ஏமாந்து போயிருக்கிறதுக்கு பதிலா அது இருக்குதோ இல்லையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எச்சரிக்கையா இருந்துக்கலாம். புரிஞ்சுச்சா? ரொம்ப ஆர்குமெண்ட் எல்லாம் வேணாம். ஒருவேளை இருந்துட்டா ஏமாந்துருவோமே. ராப்சர் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ராப்சர் இருந்துட்டா, இப்ப இருக்குதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நாளுக்காக தங்களை என்ன பண்ணிக்குவாங்க? ஆயத்தப்படுத்திக்குவாங்க. இப்ப இந்த நாள் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற நாள். 10 நிமிஷம் நான் செய்தியை முடிச்சுட்டேன். அடுத்த 10 நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி அவங்கவுங்க உங்கள் பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து சரியா 8:40 கடைசி ஜெபத்தை பண்ணி முடிச்சிடலாம். யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். முடிஞ்ச வரையில நேர்முட்டி போட்டு நாம